அறிவாலயத்துல போயிட்டு பார்த்துட்டு வராரு. பார்த்துட்டு வந்தோனே இவருடைய பிரஸ் மீட்ல திருமாவளவனுடைய வாயிலிருந்து தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு வேண்டும் என்று நாங்க ஸ்டாலின் அவர்களை வலியுறுத்தணும் என்ற பேச்சு இவர் ஏன் சொல்லல? எல்லாரும் பேசுறதுக்கெல்லாம் இங்க பயிற்சி சொல்லி இருக்க முடியாதுங்க. நாங்க தெளிவா இருக்கிறோம். படிச்சு காட்டணுமா? படிச்சு காட்டணுமா? எங்க தலைவர் என்ன சொன்னாரு படிச்சு காட்டணுமா? எங்க தலைவர் உள்ள போன கொடுத்ததுலயே அதை எவனும் பேசுறது இல்ல. படிச்சு காட்டவா? தேவையானதை மட்டும் பேசுவோம். எல்லாத்தையும் பேசுறது எங்களுக்கு தேவையில்லை. எவன் என்ன கேள்வி கேட்கிறானோ அந்த கேள்விக்கு தான் இப்ப நீ ஒரு கேள்வி கேட்கிறீங்கன்னா அதுதான் பதில் சொல்ல முடியும். எங்க தலைவர் ரொம்ப தெளிவாக இருக்கிறார் மது ஒழிப்பில். மது ஒழிப்பு தான் எங்களுடைய முக்கியமான இப்போது இருக்கின்ற செயல் திட்டம். அது உருவாகிற வரைக்கும் நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். அப்பானன் திருமாவுடைய இந்த மாநாடு என்பது தமிழ்நாட்டில் மதுக்கடைகளை மூடுவது கிடையாது, மாறாக மது விற்பனையை குறைப்பது. அது உங்க புத்தி, உங்க புத்தி. பூரண மதுவிலக்கு உருவாவதற்கான அட்டவணையை வழங்குன்றான் கேட்கிறாரு. படிச்சு காட்டும். அதே கேட்டேன். படிச்சு காட்டவனா அது படிக்கிறது யாருமே படிக்கிறது இல்ல. தமிழ்நாட்டில் மதுக்கடைகளின் எண்ணிக்கையை படிப்படியாக குறைக்கப்படும் என ஏற்கனவே தமிழக அரசு அறிவித்துள்ளது. கடைகளின் எண்ணிக்கையை மட்டுமின்றி விற்பனை இலக்கையும் கூட படிப்படியாக குறைப்பதற்கும் முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவதற்குமான கால அட்டவணையை அறிவிப்பதற்கும் தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். லெட்டர் கொடுத்திருக்கிறோம்ல, லெட்டர் தான் அவர் பேச தெளிவா தான் கொடுத்திருக்கீங்க. தெளிவா தான் கொடுத்திருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமா மூடுங்க, அப்புறம் விற்பனையை குறைங்க, ரொம்ப சாஃப்டா தொடறீங்க. ஆனா இதே பிஜேபி சாஃப்டா மூடட்டும். சாஃப்டா பிஜேபி நான் மட்டும் போயிட்டு நேரா அடிக்கிறது எனக்கு புரியல. பிஜேபி நம்ம சொந்தக்காரங்களா? எனக்கு எல்லா பேருடைய சாவியை கையில வச்சிருக்கிற ஒரே ஆளு இந்தியாவுல மோடி தான். மோடி நினைச்சாருன்னா ஒரே நாள்ல நீ சொன்ன மாதிரி ஒரே கையெழுத்துல படிப்படியா எப்படி குறைக்கிறது கூட அவர் அட்டவணை வழங்கலாம். திருமாவர்கள் ஏன் போயிட்டு ஸ்டாலின் அவர்கள் கிட்ட போயிட்டு நீங்க மது ஒழிப்பு கொண்டு வரணும், பூரண மதுவில் தமிழ்நாட்டில் அமல்படுத்துங்க, உடனே பண்ணுங்க சொல்லிட்டு ஏன் இவரால் சொல்ல முடியல? என்ன சிக்கல்? சொல்லிட்டு தான் இருக்கிறோம். உங்க காது கேட்கலன்னா அதுக்கு நாங்க பொறுப்புல கண்ணு பார்க்கணும். காது கேட்கவில்லை, கண்ணு பார்க்க. வரிய கேளுங்க. நம்ம பாவம் தமிழ் தெரியாதுல. கடைகளின் எண்ணிக்கை மட்டுமின்றி விற்பனை இலக்கையும் கூட படிப்படியாக குறைப்பதற்கும் முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவதற்கான கால அட்டவணையை அறிவிப்பதற்கு தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். திருப்பி நீ கேட்டீங்கன்னா இந்த மீட்டிங்கத்தோட முடிச்சுக்கிறோம் இன்டர்வியூ. அதாவது உங்களுக்கு திமுக விட்டு வெளியில போகணும்ன்றது உங்க ஆசையா இருக்கலாம். எனக்கு என்ன வரப்போகுது? விசிக வெளியே ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லை. நான் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம். திமுக கூட்டணி மூலமாக நிச்சயமாக மதுவை ஒழிப்போம். நீங்க தான் சொல்றீங்க தமிழ்நாட்டுல நாங்க ஒரு சட்டம் ஏற்று போறோம். திருப்பி என்ன டென்ஷன் ஆகிட்டே இருக்கிறீங்க. அவர் படிச்சதை படிச்சு காட்டிட்டு சின்ன பிள்ளைக்கு கேட்கலன்றது பூரண மதுவிலக்கை உருவாக்க வேண்டும் என்று எங்கள் தலைவர். பிக் பேங் தமிழ் பிபிடி. நம்முடன் இணைந்திருப்பவர் விசிகாவின் மாநில இளைஞரணி செயலாளர் திரு தங்கத்தமிழ் அவர்கள். வணக்கம். வணக்கம். மது ஒழிப்பு குறித்து ரொம்ப தீவிரமாக பேசிட்டு இருந்தார் திரு திருமாவர்கள். ஒட்டுமொத்த தமிழக அரசியலுடைய கவனமே அதுதான் இருந்தது. ஒரு புறம் திமுகவுடைய கூட்டணி வெளியேற்றமா, மறுபுறம் மது ஒழிப்பாடுன்னு பார்க்கும்பொழுது மது ஒழிப்பு பிரதான இருந்தது. அது எல்லாருமே பாராட்டினாங்க. நீங்க எதிர்க்கக்கூடிய பாமக, பாஜக முதற்கொண்டு விசிகாவுடைய முன்னெடுப்பை மிகச்சிறந்த அளவில் பாராட்டினா. நம்மளுமே அப்படிதான் பார்த்தோம். தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்காக திரு திருமாவர்கள் குரல் கொடுக்கிறார். இந்திய அளவில் ஒரு நோக்கம் இருந்தாலுமே தமிழ்நாட்டில் முதன்மையாக குரல் கொடுக்கிறார் இருந்தது. ஆனால் முதல்வரை போயிட்டு சந்திச்சுட்டு வெளியே வராரு. வெளியே வந்த உடனே அது பூரண மதுவிலக்கா இல்லை மது விற்பனை குறைப்பா அப்படின்ற ஒரு சந்தேகத்தை எங்களுக்கு எழுப்பியிருக்கு. என்ன நடந்துச்சு அங்கே அறிவாலயத்தில்? அதெல்லாம் இப்போ தெரியணுமா உங்களுக்கு? முக்கியம் அது தெரிஞ்சுக்க தானே பேட்டி எடுக்க வந்துருக்கும். என்ன தெரியக்கூடாதா? வேணாவா? எனக்கே தெரியாதுல்ல. உள்ள என்ன நடந்துச்சு எனக்கு நடந்து. நானும் உள்ள போயிருந்தேன். உள்ள என்ன நடந்துச்சுன்றது எனக்கு எப்படிங்க தெரியும்? உங்களை மாதிரி நானும் ஒரு ஆளு. நான் உள்ள போயிருந்தேனா? நாங்க சாதாரண இல்லை உள்ள போய் யாரையும் பார்த்தேன்னா உள்ள நடந்தது என்னன்னு தெரியாது. வெளியில எங்க தலைவர் சொன்ன கருத்து என்னவென்றால் மதுவை ஒழிக்க வேண்டும் என்று அந்த கோரிக்கையை தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின்கிட்ட கொடுத்துருக்கிறார். வாங்கி அவர் படிச்சு முடிச்ச பிறகு இது எங்க கட்சியுடைய கோரிக்கை தான், எங்க கட்சியுடைய கோட்பாடு தான், என் கட்சியுடைய கொள்கை தான், இந்த தலைவர் சொன்னதே நான் சொல்கிறேன். அதனால் நாங்களும் இதுக்கு உறுதியாக இருக்கிறோம். அதனால் நான் 2 பேரை நாங்கள் அனுப்பிவிட்றோம் உங்கள் மாநாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் 2 பேரை மாநாட்டில் அனுப்புகிறார் அப்படி என்றால் எங்கள் கோரிக்கையை ஏற்று அதிவிரைவில் படிப்படியாக குறைப்பதற்கான அட்டவணையை வழங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மது ஒழிப்புன்று திமுக கோரிக்கையா? அவர் தான் சொல்கிறார்ல.
கேட்கும்போது உங்களுக்கே சிரிப்பு வரல? உங்களுக்கு சிரிப்பு வருதா இல்லையா? உங்களுக்கு சிரிப்பு வருது, நீங்க சிரிச்சுக்கிறீங்க. உங்களுக்கு சிரிப்பு வருது. இல்ல உங்களுக்கு சிரிப்பு எப்படி? அது 2016ல அவங்க தேர்தல் அறிக்கை படிச்சீங்களா படிக்கல? நான் படிச்சேனே. 16ல நீங்க மீடியாக்கு வந்தீங்களா? அப்ப காலேஜ் படிச்சிருக்கீங்களா? இல்ல 16ல நான் வந்து எனக்கு தெரியும். அப்புறமா என்ன கேக்குறது 2016ல நான் சொல்றேன் மது ஒழிப்பு முன் வச்சாருனே. வச்சாங்களா? அடுத்த அவர் வீட்டுக்கு முன்னாடி கருப்பு 2019 வருஷம் பேசுவோம், தெளிவா பேசுவோம். 2019ல அவர் வீட்டுக்கு வெளியே நின்று கருப்பு சட்டை கருப்பு பேண்ட மாட்டிக்கிட்டு மதுவை ஒழிப்பேன்னு போராடினாரா? போராடலையா? பக்கத்துல அவர் அன்பு மகன் உதயநிதி இருந்தாரா இல்லையா? இருந்தார்ல. அந்த பக்கத்து வந்து அவங்க அன்பு தங்கை இல்ல, அங்க அவங்க மனைவி வேற வீட்டுல கனிமொழி இருந்தாங்க. கனிமொழி அதுக்குள்ள அவங்க சொன்ன அறிக்கை இருக்கு. அதனால அவங்களுக்கான அதில் உடன்படுவார்கள். நான் என்ன கேக்குறேன், நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் மது ஒழிப்பில் பூரணமாக உடன்படுவார்கள். நிச்சயமாக அவர்கள் அறிவிப்பு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சரிண்ணா, இவர் அறிவாலயத்துல போயிட்டு பார்த்துட்டு வர்றாரு. பார்த்துட்டு வந்தோடனே இவருடைய பிரஸ் மீட்ல இவர் ஒரு திருமாவருடைய வாயிலிருந்து தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு வேண்டும் என்று நாங்கள் ஸ்டாலின் அவர்களை வலியுறுத்தணும் என்ற பேச்சை இவர் ஏன் சொல்லல? எல்லாருமே வந்து ஒரு மாதிரி பேசுறாங்க. என்ன இவரு இத்தனை நாள் பயங்கரமா எல்லாரும் பேசுறதுக்கு பதில் சொல்லி இருக்க முடியாதுங்க. நாங்க தெளிவா இருக்கிறோம். படிச்சு காட்டணுமா? படிச்சு காட்டணுமா? எங்க தலைவர் என்ன சொன்னாரு படிச்சு காட்டணுமா? எங்க தலைவர் உள்ள போன கொடுத்ததுலயே அதை எவனும் பேசுறது இல்ல. இந்த இருக்க பத்திரிக்காரன் பூரா எப்படியாவது வந்து தலைவர் அங்க போய் சொன்னதுல அந்த பத்திரிகையில அந்த வந்த செய்தியே இருக்கு. பூரண மதுவிலக்கை ஒழிக்க வேண்டும் தமிழகத்தில் இருந்து. அதற்கு இவர் ஒழிக்க வேண்டும் கோரிக்கை மட்டும் வைக்கல, அதுக்கான அட்டவணையை, அதாவது டாஸ்மார்க் மூடுவதற்கு அட்டவணையை வழங்கு அப்படின்னு கொடுத்திருக்காரு. உண்மைக்கு புறம்பா பேசுறீங்க. இதுதான் உண்மை. இப்ப திருப்பி படிங்க. அவர் ரொம்ப தெளிவா படிச்சு காட்டுமா? படிச்சு காட்டுமா? ரொம்ப தெளிவா படிச்சு காட்டுவா. பிரஸ் மீட்ல என்ன சொன்னாரோ அத பேசுறேன் நானு. பிரஸ் மீட்ல வந்து தேவையானது மட்டும் தான் பேசுவோம். எல்லாத்தையும் பேசுறது எங்களுக்கு தேவையில்லை. எவன் என்ன கேள்வி கேக்குறானோ அந்த கேள்விக்கு தான். இப்ப நீ ஒரு கேள்வி கேக்குறீங்கன்னா அதுக்கு தான் பதில் சொல்ல முடியும். அதுக்காக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மது ஒழிப்புல தெளிவாக இருந்தார். அவர் வந்து பஞ்சசீல கொள்கையை உருவாக்குனதே, புத்தருடைய கொள்கையை உருவாக்குனதே மதுவை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக தான். சமதா சைனிக் தல்லுல மதுவை ஒழிக்க வேண்டும், மது குடிச்சோம்னா அந்த குறிப்பிலிருந்து விளக்க வேண்டும் 2024 சொன்னாரு. அதெல்லாம் விளக்கம் சொல்லி இருக்க முடியுமா? சில பேர் இன்னமும் சொல்றாங்க புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து மது ஒழிப்புல வந்து அவர் தீவிரமாக இல்லை அப்படின்னு. நாங்க அம்பேத்கரை படிச்சவர். மீண்டும் சொல்றேன், யாருன்றது தெரியும், பாக்குறவங்களுக்கு புரியும். ரைட்டா? அது மாதிரி தேவையற்றதை நான் பேச முடியாது. நீ என்ன கேள்வி கேட்கிறீர்களோ அதுக்கு தான் நான் பேச முடியும். நான் திருப்பி உங்க பாயிண்ட்டுக்கு வரேன். எங்க தலைவர் ரொம்ப தெளிவாக இருக்கிறார் மது ஒழிப்பில். மது ஒழிப்பு தான் எங்களுடைய முக்கியமான இப்போது இருக்கின்ற செயல் திட்டம். அது வந்து உருவாகிற வரைக்கும் நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். நான் என்ன கேட்கிறேன்னா, இவர் சட்டமன்றத்தில் நீங்க ஒரு சட்டத்தை ஏற்றுங்க, அதை வந்து நீங்க ஒன்றிய அரசுக்கு அனுப்புங்க. நீங்க இந்த மாதிரி இந்தியாவில் வந்து பூரண மதுவிலக்கு கொண்டு வரன்ற மசோதா சட்டமன்றத்தை நிறைவேற்றி அனுப்புங்கன்னு சொல்லக்கூடிய அண்ணன் திருமாவளவன் ரொம்ப சிறப்புல அதுதான் சொல்றேன். நான் பாராட்டுல நீங்க என்ன கேள்வி கேட்க கேள்வி கேட்க விட மாட்டீங்க. சரி கேளுங்க. ஏன்னா உண்மையா என்னுடைய பேச்சுரிமை முழுக்க இங்க பாருங்க. கேளுங்க கேள்வி கேட்க விடுறீங்க. கேளுங்க. ஏன் இதே சட்டமன்றத்துல வந்து மதுவிலக்கு கொண்டு வரணுன்ற தீர்மானத்தை வந்து திமுக அரசு கொண்டு வரணும் ஏன் திருமாவளவன் சொல்லலன்றதா எங்களுடைய கேள்வியா இருக்கு. இப்ப நான் பேசலாமா? இப்ப நான் பேசக்கூடாதா? நான் பேசலாம்ல. எங்க தலைவர் என்ன சொன்னாருன்னா, அங்க போய் நேர பார்க்கும்போது தமிழகத்துல வந்து சட்டமன்றத்தை கூட்டி பூரண மதுவிலக்கு இந்தியா முழுக்க ஒன்றிய அரசு உருவாக்க வேண்டும் என்று நீங்க வந்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுங்க. தீர்மானத்தை ரொம்ப சிறப்பு. தீர்மானத்தை வெறும் திமுக மட்டும் நினைச்ச தீர்மானத்தை நிறைவேற்ற முடியாது. எல்லா கட்சியும் சேர்ந்ததான் தீர்மானத்தை நிறைவேற்ற முடியும். எல்லா கட்சியும் ஆதரவு உடன்படுவாங்களா? அப்ப ஒரு ஆளு வந்து ஒரு கட்சி வந்து இங்க இருந்து ஒரு தீர்மானத்தை அனுப்புதுன்னா அப்ப இங்கேயே மதுவை ஒழிச்சாத்தானே அனுப்ப முடியும். ஐயோ, நீங்க சொல்லவே இல்லையே. இது புரியலைன்னா அதுக்கு நாங்க புரியல. ஏங்க ஒருத்தரை வந்து நான் வந்து ஒருத்தரை பார்த்து சொல்றேன், டேய் மது குடிக்காதரா அப்படின்னு ஒருத்தர் சொல்றேன்னா நான் மது குடிக்காம இருக்கணும்ல, அப்பதான் அவனை சொல்ல முடியும். அது மாதிரி ஒரு அரசாங்கம், தமிழக அரசாங்கம் இந்திய அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுகிறது என்றால் அந்த அரசாங்கம் இதற்கு உடன்படணும்ல. அது அண்டர்ஸ்டுட். ஆனா எங்க தலைவர் வந்து ரொம்ப அறிவுபூர்வமாக, மிக அறிவு நுட்பமாக இந்த கருத்தை பதிவு செய்திருக்கார் என்பதை கூட புரியாத உங்களை போன்ற சில பத்திரிகையாளர்கள் எழுச்சி தமிழரையே திருமாவளவனையே கார்னர் பண்ற மாதிரியே சோசியல் மீடியா கேக்குது. நான் படிச்சு காட்ட தயாரா இருக்கு. நீ கேட்கறதுக்கு தயாரா இல்ல. இந்த கேள்வி எங்க தலைவர் 5 பக்கம் எழுதினார்ல, 5 பக்கம் பேப்பர் கொடுத்தாரு. படிச்சேன். இருங்க, நான் ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன். நான் முடிச்சிடுறேன். நீங்க பாட்டுக்கு இது பண்ணீங்கன்னா 5 இதுல வந்து கடைசி பக்கத்துல அது
மாதிரி ஹைலைட்ல நல்ல அச்சோட இருந்தார். என்ன சொல்றா, ஒன்றிய அரசாங்கம் இந்திய அரசமைப்பு சட்டம் உறுப்பு எண் 47 பிரகாரம் பூரண மதுவிலக்கை உருவாக்க வேண்டும். அடுத்து நம்பர் 2, தமிழக அரசாங்கமே மதுவை படிப்படியாக குறைப்பதற்கான அட்டவணையை வழங்கு. மதுவை ஒளின்னு சொன்னாலும் கூட அது போற போக்குல இருக்கிற மாதிரி இருக்கு. அட்டவணையை வழங்கு அப்படின்னா அதுலதான் மைய புள்ளியே இருக்கு. இப்ப நீங்களே சொல்லிட்டீங்க. அப்ப அண்ணன் திருமாவளவனுடைய இந்த மாநாடு என்பது தமிழ்நாட்டில் மதுக்கடைகளை மூடுவது கிடையாது, மாறாக மது விற்பனையை குறைப்பது. அது உங்க புத்தி, உங்க புத்தி. பூரண மதுவிலக்கு உருவாவதற்கான அட்டவணையை வழங்குன்றான் கேட்கிறாரு. படிச்சு காட்டும். அதே கேட்டேன், படிச்சு காட்டவனா அதை படிக்கிறது யாருமே படிக்கிறது இல்ல. இருக்கிற ஆட்கள் பூராவே படிச்சு காட்டுறேன் உங்களுக்கு புரியாத என்ன பண்றது. அதாவது நல்லா கேட்டுக்கீங்க, தலைவர் ஏற்கனவே ஒரு நாள் எங்களுடைய அலுவலகத்திலேயே அசோக் நகர்லேயே 5 பக்கம் உள்ள அறிக்கையை கொடுத்தாரு. அந்த அறிக்கையில தெளிவா சொன்னார், ஒன்றிய அரசாங்கம் பூரண மதுவிலக்கை உருவாக்க வேண்டும். ஏனென்றால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உறுப்பு எண் 47 வலியுறுத்துகிறது. 1. அதுக்கு அடுத்து என்ன சொன்னார்னா, தமிழக அரசாங்கம் பூரண மதுவிலக்கை உருவாக்க வேண்டும். அதற்கு முன்னால் படிப்படியாக கடைகளை குறைப்பதற்கான அட்டவணையை வழங்க வேண்டும். இதே எங்கள் தலைவர் சொன்னது அன்னைக்கு. அந்த கருத்திலிருந்து ஒரு மாற்று கருத்து இல்லை. தமிழக முதல்வரை சந்திச்சார் பார்த்தீங்களா, சந்திக்கும் போது அவர் சொன்ன கடைசி வரி வேணா ஜூம் பண்ணிக்கிறங்க, கேமராமேன் ஜூம் பண்ணுங்க, இந்த எங்கள் தலைவர் கையெழுத்து போட்டதை வாசிக்கிறேங்க பாருங்க. இது யாருமே இங்கே படிக்கிறது இல்லை, யாரும் கேட்கறதும் இல்லை. என்ன சொல்கிறாங்க பாருங்க, தமிழ்நாட்டில் மதுக்கடைகளின் எண்ணிக்கையை படிப்படியாக குறைக்கப்படும் என ஏற்கனவே தமிழக அரசு அறிவித்துள்ளது. கடைகளின் எண்ணிக்கையை மட்டுமின்றி விற்பனை இலக்கையும் கூட படிப்படியாக குறைப்பதற்கும், அதுக்கடுத்த முக்கியம், முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவதற்குமான கால அட்டவணையை அறிவிப்பதற்கும் தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தெளிவா சின்ன குழந்தை சொல்ற மாதிரி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, தமிழக முதல்வர் கொடுத்த லெட்ரு, தமிழக முதல்வர்னு போட்டு இதை எந்த பைத்தியக்கார பயல்களும் படிக்கிறது இல்லை. எங்களை எதிர்ப்பா அண்டர் பல்ட்டி அந்த பல்ட்டி தெளிவா சொல்றாரு. என்ன தெளிவா சொல்றாருன்னா, நானே சொல்றேன், தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கை இப்ப கொண்டு வர தேவையில்ல, முதல்ல நீங்க கடைங்க எண்ணிக்கை குறைங்க, படிப்படியாக விற்பனையை குறைங்கன்னு கோரிக்கை வச்சுட்டு இருக்காரு அவர், வலியுறுத்தல். அவர் முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவதற்கான நடைமுறைப்படுத்து அப்படின்றது வேற. நடைமுறைப்படுத்துவதற்கான கால அட்டவணை அறிவிப்பதற்கும் தமிழக அரசு முன்வர வேண்டும்னா, நான் என்னைக்கு மதுவை நான் குறைக்க போறேன், குறைக்க போறேன்னு அது கூட உங்களுக்கு புரியலைன்னா, உங்களுக்கு எல்லாம் மனசுக்குள்ள விடுதலை சிறுத்தைகளை ஏதாவது சொல்லணும் பேசணும்ன்ற புத்தி. நான் திருப்பியும் சொல்றேன், என்ன உங்களை சொல்லுங்க, நீங்க அதுக்கு நான் பத்திரிகையாளர் சொல்றேன், மதுவிலக்க பூர்ண மதுவிலக்கை உருவாவதற்கான அட்டவணையை வழங்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அட்டவணை கொடுக்கணும். ஒரே நாள மூட முடியாது எல்லாருக்கும் தெரியும். அப்படியா ஒரே நாள் மூடுவீங்களா? ஒரே நாள் இழுத்து மூட முடியுமா? ஒரே நாள்ல என்ன பேசிட்டு இருந்தா அன்னைக்கு சொன்னதே இன்னைக்கு, அன்னைக்கு சொன்னது கால அட்டவணை வழங்கு. நீ கிடையாது, நீங்க பேசுறீங்க, காட்டுங்க என்ற காட்டுங்க. ஒண்ணும் இல்லைங்க, நான் சொல்றேங்க, எனக்கு தெரியுங்க அவர் என்ன பேசிருக்காரு எனக்கு தெரியும். அதுலயும் முதல் அறிக்கை, அதை நான் சொல்ல எடுத்ததுமே 5 பக்கம் உள்ள அறிக்கை எடுத்து போடுங்க. தலைவருடைய Facebookல இப்பயும் கிடைக்குது, ட்வீட்ல கிடைக்குது. அந்த 5வது பக்கத்துல என்ன சொல்றாருன்னா, இந்திய அரசுக்கு ஒன்று அறிவிக்கிறாரு, இந்திய அரசாங்கம் இதை அறிவிக்க வேண்டும். அதே தமிழக அரசாங்கம் படிப்படியா குறைப்பதற்கான அட்டவணையை வழங்கு. எதுக்கு அட்டவணைனா, நீங்க ஒரே வாரம் சும்மா சொல்லிட்டு போயிடலாம், சொல்லிட்டு போலாம் சொல்றாரு. எப்பயும் அதான் சொல்றேன், இத்தனை நாள் சொல்லிட்டு தமிழ்நாட்டுல பூரண மதுவிலக்கு வேணும், அதுதான் சொல்றேன். மூடணும்னா ஒரே ஒரு கையெழுத்துல மூட முடியும். அந்த மூடுறதுக்கான அறிவிப்பு அறிவிங்க. நாங்க கால அட்டவணை கொடுக்கல, நாங்க உடனே நாங்க பண்ண சொல்லுங்க. அப்படி ஸ்டாலின் கிட்ட நான் பேசினேன்றதை திரும்ப வெளியே சொல்லவே இல்லையே. லெட்டர் கொடுத்துருக்கோம்ல, லெட்டர் தான் அவர் Facebookல கிடைக்கல, தெளிவா தான் கொடுத்துருக்கீங்க, தெளிவா தான் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா மூடுங்க, அப்புறம் விற்பனையை குறைங்க, ரொம்ப சாஃப்டா தொடறீங்க. ஆனா இதே பிஜேபி நான் மட்டும் போயிட்டு நேரம் அடிக்கிறது எப்படி எனக்கு புரியல. பிஜேபி நம்ம சொந்தக்காரங்களா? பிஜேபி காரங்க இந்தியா பூரா குட்டிச்சவராக்கிட்டு இருக்கிறேன், மது போதையை உருவாக்குறேன், மத போதை உருவாக்குறேன், சாதி போதை உருவாக்குறேன். அந்த போதை எடுத்து ஒன்றிய அரசாங்கத்திற்கு சொல்ல முடியும், ஒன்றிய அரசாங்கமே ஒழுங்கா ஜிஎஸ்டி வரியை கொடு, ஒழுங்கா பண உதவி செய்யி, நீ குஜராத்துக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்குற, உத்தரப்பிரதேச ஒண்ணு கொடுக்குற, தமிழ்நாட்டுக்கு நீ கொடுக்க மாட்டேற அப்படின்னு நான் கேட்கிறேன். பேட்டி ரொம்ப நல்லா திசை திருப்புறீங்க நீங்க. நான் எங்க தலைவர் எழுதின எழுத்தத்தையும் பேச்சத்தையும் நானுமே சொல்றேன். நானு தமிழ்நாட்டினுடைய டாஸ்மார்க் சாவி என்ன மோடிக்கிட்டே இருக்குது, எனக்கு புரியல. எனக்கு அவரை திறந்து வச்சுக்கிறாரு, இங்க திறந்து வச்சுக்கிறது யாரு, இங்க மூட வேண்டியது யாரு? இன்னைக்கு ஸ்டாலின் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற சாவி யார்கிட்ட இருக்கு?
உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற அங்க இருக்கிற போதையெல்லாம் அந்த யோகியே சொன்னாப்ல, இங்க வந்து நாங்கள் இந்த பணத்தை வச்சு நாங்க ஆட்சி நடத்துறோம். அந்த சாவி ஆட்ல இருக்கு. டெல்லியில இருக்கிற ஒரு சாவி ஆட்ல இருக்கு. எல்லா பேருடைய சாவியும் கையில வச்சிருக்கிற ஒரே ஆளு இந்தியாவுல மோடி தான். மோடி நினைச்சாருன்னா ஒரே நாள்ல நீ சொன்ன மாதிரி ஒரே கையெழுத்துல படிப்படியா எப்படி குறைக்கிறது கூட அவர் அட்டவணை வழங்கலாம். தமிழ்நாட்டுல எத்தனை தேதி மூடுங்க, குஜராத்ல எத்தனை தேதி மூடி இருக்கு, அதே மாதிரி ஊப்பில மூடுங்கன்னு சொல்லலாம். என்ன சொல்றேன், ஸ்டாலின் அவர்கள் வந்து 3 வாரம் மூடல, அது கூட நான் அதை கூட பேச விரும்பல. திரும்ப அவர்கள் ஏன் போயிட்டு ஸ்டாலின் அவர்கள் கிட்ட போயிட்டு நீங்க மது ஒழிப்பு கொண்டு வரணும், பூரண மது ஒழிப்பு தமிழ்நாட்டில் அமல்படுத்துங்க, உடனே பண்ணுங்க சொல்லிட்டு ஏன் இவரால் சொல்ல முடியல? என்ன சிக்கல்? சொல்லிட்டு தான் இருக்கிறோம். உங்க காது கேட்கலன்னா அதுக்கு நாங்க பொறுப்புல. கண்ணு பார்க்கணும், காது கேட்கவில்லை, கண்ணு பார்க்க. அவரே சொல்றாரு படிப்படியாக இந்தியாவுல வந்து படிப்படியாக நாங்க வந்து இப்ப படிச்சு காட்டினேன், திருப்பி டென்ஷன் ஆக கூடாது இல்லையா? படிச்சு காட்டணும் இல்ல, முன்னாடி சொல்லிட்டு கூட தமிழ்நாடு படிச்சு காட்டணும் இல்ல, காட்டலையா? இப்ப படிச்சத காட்டினேன். நாங்க திருப்பி சொல்றேன், இந்தியாவிலையும் ஒழிக்க வேண்டும், தமிழகத்திலும் ஒழிக்க வேண்டும், அவ்வளவுதான் மேட்டர். ஏன் நீங்க ஸ்டாலின் போய் சொல்ல மாட்டீங்க? என்ன தடுக்க சொல்லியாச்சு, சொல்லல. நீ சொல்ல, நீ பாக்கலையா? நான் எங்க கேட்கல. அவர் கொடுத்த 8 பிரஸ் மீட் நான் 4-5 டைம் பார்த்துட்டேன். நானு தலைவர் கொடுத்த அறிக்கையும் பாருங்க. தலைவர் கொடுத்த அறிக்கை ட்விட்டர்ல அப்படியே கிடக்குது. அந்த அறிக்கையுமே என்ன சொல்றாரு? படிப்படியா மூடுங்க, நீங்க வந்து விற்பனையே குறைங்க. இதெல்லாம் யார் சொல்லுவா? ஒரு அரசு சொல்லலாம், நாங்க படிப்படியா குறைக்கிறோம், 45,000 கோடி வந்து 45,000 கோடி விற்பனை பண்ணிருக்கு. நீ 50,000 கோடிக்கு டார்கெட் வைக்கும் பொழுது படிப்படியாக குறைங்க, உங்களுக்கு தெரியுது இல்ல? அப்ப நீங்க வந்து தமிழ்நாட்டுல டாஸ்மார்க் ஒழிப்புன்றத நீங்க எடுக்க கூடாது. அப்படின்னா ஏன் எடுக்க கூடாது? என்னடா எடுத்துறீங்க, அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மூட சொல்றீங்க. எனக்கு புரியல, நீங்க யாரை எதிர்பார்க்கறீங்க? நல்லா கேட்டுங்க. திருப்பி நான் ஏதாவது வார்த்தையை விட்டுருவேன். எங்க தலைவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, மீண்டும் சொல்றேன், நான் தான் சொல்றேன் இல்ல, எங்க தலைவரோட மொழியாத்தான் நான் பேசுறேன். இந்தியாவில் இருக்கின்ற பூரண மதுவிலக்கை உருவாக்கு, அதே நேரத்தில் தமிழகத்துல படிப்படியாக உருவாக்கு. அதே பூரண மதுவிலக்கதே படிப்படி திருப்பி படிச்சாலும் உங்களுக்கு புத்தி வர மாட்டேங்குது. என்ன பண்ண? திருப்பி தமிழ்நாட்டுல தமிழ்ல படிச்சு இங்கிலீஷ் படிச்சு வந்தீங்களா? நீங்க தமிழா இங்கிலீஷ் உங்க படிப்பு? நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஸ்டாலின் அவர்களை வந்து நாங்க அக்ரெசிவா எதிர்க்க மாட்டோம், அதானே? நாங்க அக்ரேஷன் ஏங்க எதுக்குன்னு கூட்டம் இருக்கும்போது ஒழிக்க வேண்டும் என்பதற்காக பாருங்க. திருப்பி மக்களே இவருக்கு புரிய விட்டனால பரவாயில்ல, இவர் வந்து ஆங்கிலத்துல படிச்சு வந்தனால புரியல. எங்க தலைவர் கையெழுத்து போட்ட வார்த்தையை தான் சொல்றேன், ரொம்ப சாஃப்டா இருக்குன்றாரு. சாஃப்டாவே இருக்கட்டுமே, ஆனா என்ன கூட இல்ல, நீங்க கேட்கவே இல்லைன்ற கேட்கலன்னா உங்க கண்ணு உங்களுக்கு தெரியல. படிக்கிறேன், திருப்பி படிக்கிறேன். தமிழ்நாட்டில் மதுக்கடைகளின் எண்ணிக்கை படிப்படியாக குறைக்கப்படும் என ஏற்கனவே தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. செக் வைக்கிறாரு. நீங்க தாண்டா சொன்னீங்க ஏற்கனவே குறைப்போம்னு, குறைங்கன்ற செக்கு அந்த வார்த்தை. அடுத்த வரியை கேளுங்க. நம்ம பாவம் தமிழ் தெரியாதுல்ல. கடைகளின் எண்ணிக்கை மட்டுமின்றி விற்பனை இலக்கையும் கூட படிப்படியாக குறைப்பதற்கும் முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவதற்கான, இதுதான் திருப்பி கத்தி சொல்றேன், முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவதற்கான கால அட்டவணையை அறிவிப்பதற்கு தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். திருப்பி நீ கேட்டீங்கன்னா இந்த மீட்டியத்தோட முடிச்சுக்கிறோம் இந்த இன்டர்வியூ. இதுக்கு உங்களுக்கு தமிழ் தெரியாத ஆள்கிட்ட நான் பேச முடியாது. தமிழ் எனக்கு தெரியும். ஆமாங்க, தமிழ் தெரியாத எப்படி பேச இருக்கா இல்லையா? இந்த படிங்க போல, நீங்களே படிங்க, படிங்க ப்ளீஸ், டென்ஷன் ஆகாதீங்க, படிங்க. பூரண மதுவிலக்குன்னு சொல்லி இருக்கிறார்ல, எப்ப சொன்னாரு? 10ஆம் தேதி போய் முதல்வரை பார்த்த பிறகு போட்ட லெட்டர். இதை எந்த பத்திரிகையாளனும் பார்க்கறது இல்ல, படிக்கிறது இல்ல. அங்க போய் சாப்பிட்டாதான் சொல்லுவான், கூட்டம் இருக்கும்போது சாப்பிட்டான்னு சொல்லுவான். ஆனால் தொடர்ந்து வலியுறுத்துவான். எங்களுக்கும் அவர்களுக்கும் மதுவில் உங்களுக்கு முரண் இருக்கிறது. இது நட்பு முரண் தான், இது பகை முரண் அல்ல. நட்பு முரண் தான். இந்த முரணை வந்து நாங்கள் முடியும் வரை நாங்கள் அதை வந்து கொண்டு வந்து மக்களுக்கு பூரண மதுவிலக்கை நாங்கள் உருவாக்கும் வரை நாங்கள் ஓய மாட்டோம். திமுக இந்த மது ஒழிப்பு மாநாட்டுக்கு திமுக இருந்து 2 பேர் அனுப்புற சொல்லிட்டு சொன்னாங்க இல்லையா? திரு RS பாரதி, திரு DK இளங்கோவன். இவங்க 2 பேர் வந்து ஏன் வரணும்? அது மகளிர் நடத்தக்கூடிய ஒரு மாநாடு. நாங்கள் நினைச்சோம்னா கனிமொழியர்கள் வந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இல்லையா? ஏன்னா அவங்க திமுகவுடைய முகமாக அறியப்படுறாங்க. இன்னும் சொல்ல போனால் ஸ்டாலின் அவருடைய தங்கை, முதல்வருடைய மகள் அப்படின்றப்போ பல கோணங்கள் இருக்கும்போது அவங்க வந்தால் பெரிய ஒரு தாக்கம் இருந்திருக்கு இல்லையா? நீங்கள் கூப்பிட்டுருக்கலாம், எங்களுக்கு இவங்க வேணாங்க, கனிமொழியர்கள் வந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் சொல்லி கேட்டிருக்கான் இல்லையா? என்ன நடந்துச்சு? ஏன் அவங்க 2 பேர் மட்டும்? கனிமொழி அக்கா வந்தால் நல்லது, சிறப்புங்க. நீங்கள் உங்களுக்கு கருத்தை நான் வந்து ஆதரிக்கிறேன். வருவாங்க என்று நாங்கள் நம்புகிறோம். வருவதற்கான அழுத்தத்தை நாங்கள் கொடுப்போம், வருவதற்கான ஒரு கோரிக்கையை வைப்போம். அப்புறம் நிறைய பேர் எழுதுறாங்க அந்த சோஷியல் மீடியாலாம், இவங்க 2 பேருக்கு பதில் வந்து திரு ஜெகத்ரட்சன் அவர்களும் திரு பாலு அவர்களும் வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. இது மகளிர் மாநாடு, ஆனால் மகளிர் மாநில தலைவர்கள் வந்தால் தான் சிறப்பாக இருக்கும். அப்போ உங்களுடைய நோக்கமே கனிமொழியர்கள் மாநாட்டுக்கு வரணுன்றது வந்தால் மிக சிறப்பு. ஆனால் நாங்களாம் என்ன விரும்புகிறோம், நான் முதல்வர் தான் வர முடியல, ஒரு நிறைய வேலைகள்லாம் இருக்கும், உடல்நிலை எல்லாமே நிறைய காரணங்கள்லாம் இருக்குது.
உதயநிதி அவர்கள் வந்தா என்ன, அவர் தான் ரொம்ப துடிப்பா இருக்காரு, அடுத்த ஒரு துணை முதல்வராகவே அறியப்படுறாரு இல்லையா, அவரை நீங்க அழைப்பீங்களா இல்ல அழைச்சிக்கிற வாய்ப்பு இருக்கா? மீண்டும் சொல்லுகிறேன், தமிழ் தெரியவில்லை என்பதற்காக நான் மிக வருத்தப்படுகிறேன். என்னன்னா மீண்டும் தமிழே நான் பேசுகிறேன், இங்கிலீஷில் பேசல. எங்கள் இந்த மது ஒழிப்பு இந்த மாநாட்டிற்கு பெண்களைத்தான் அழைக்கிறேன். அதிலும் குறிப்பாக மாற்றுக் கட்சியில் இருக்கிற மாநில தலைவர்கள், எந்த தலைவர்கள்னா பெண்கள் மகளிர் அணி அப்படிதான் வேணும்ன்றது எங்க தலைவர் வந்து தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். இவங்கெல்லாம் இதுல வராங்க, அது அவங்களே அனுப்புனது. அதை போய் நீ அவங்கள்ட்ட கேட்கணும். நாங்க ஒண்ணு யாரும் பாரதிய வாங்கன்னு சொல்ல, நாங்க ஒண்ணு இளங்கோவனை வாங்கன்னு சொல்ல, நாங்க யாரையும் கூப்பிட கூட இல்லை. நாங்க போய் அந்த கோரிக்கை தான் வைக்கிறோம். அப்ப அவரே வந்து சொல்றாரு. அப்ப எங்க தலைவர் வந்து திருப்பி பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்றாருன்னா, எல்லா கட்சியிலிருந்து மகளிர் அணி தலைவர்கள் வந்தால் சிறப்பாக இருக்கும் என்று நாங்கள் விரும்புகிறோம். ஏன்னா இந்த மாநாடு மகளிர் மாநாடு தான். அந்த வகையில் மகளிர்கள் வரட்டும். அக்காவை தண்ணி வர சொல்றீங்க, இளைஞரணி அக்கா அவர்களை அன்போடு நாங்கள் அழைக்கிறோம். இந்த அறிவாலயத்துக்காரன் திரும்ப போனார் இல்லையா, அது ஸ்டாலின் அவர்கள் அழைத்து போனாரா இல்ல இவரே போனாரா? நாங்க நேரம் கேட்டு போனாரா? அதாவது நாங்க வந்து அவர் அழைச்சு நாங்க போனாலும் சரி, சரிங்களா, நாங்க வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி நாங்களே போயிருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் அங்கே போனோம், சந்திச்சோம். எங்க நோக்கம் என்னன்னா, அது எல்லாம் நடந்துன்றது வந்து தேவையில்லாத வேலை, அவசியம் கிடையாது. இதுல உங்களுக்கு என்ன இருக்கு? ஒரு வேலை வந்து நாங்க கேட்டோம், ஐயா நாங்க பார்க்க வர்றோமியா, அறிக்கை கொடுக்க வர்றோமியா, கோரிக்கை கொடுக்க வர்றோமியான்றது ஒரு பாயிண்ட். இல்ல அவரே வந்து ஐயா நீங்க வாங்க ஐயா நம்ம உட்காந்து பேசுவோமியா, ஒரு முடிவுக்கு வருமையான்னு கூப்பிட்டாலும் ஒண்ணுதான். ஆக மொத்தம் வந்து நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம். கூட்டணியின் தலைவர் என்ற முறையில் நாங்கள் அவரை சந்தித்திருக்கலாம், இல்ல அவர் எங்களை அழைத்திருக்கலாம். இதுல வந்து என்ன முரணும் இல்ல, எப்படி இருந்தாலும் ஒரு நல்ல செயல் தான். இப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, அண்ணன் அவர்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டாரு, பெரிய ஒரு வைரல் ஆச்சு. அது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்க தான் அறிவாலயம் போயிருக்காரு பொழுது நாங்கள் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அதை பத்தி நான் பேசவே இல்லைன்ட்டாரு. ஏன் பேசல? ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம் என்பது எங்கள் கட்சியுடைய முழக்கம் மட்டுமல்ல, அது வருங்காலத்தில் உருவாவதற்கான ஒரு செயல் திட்டம். அது கால சூழ்நிலை வரும்போது நாங்கள் அறிவிப்போம், கேட்போம். ரொம்ப தெளிவாக சொல்றாரு. அதற்கான கால சூழல் இப்போ இல்லாதான் நாங்கள் பார்க்குறோன்றதுமே தெளிவுபடுத்துறாரு. அந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு போயிட்டு அறிவாலயத்தில் தான் கேட்டிருப்பான்னு நாங்கள் நினைச்சோம், அதை பற்றி நாங்கள் பேசவே இல்லைங்கன்னு சொல்றாரு. இது நம்புற மாதிரி தான். ஏன்னா அவ்வளோ பெரிய வைரலான ஒரு விஷயமாச்சு. திமுக கூட்டணிலேருந்தே திரும்ப போயிடுவாரா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கப்பட்டது. ஆனால் நாங்கள் அதை பற்றி பேசவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி? இது அதாவது உங்களுக்கு திமுக விட்டு வெளியில போகணுன்றது உங்க ஆசையா இருக்கலாம். எனக்கு என்னன்னா வரப்போகுது விசிகா வெளியே ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. நான் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறேன். திமுக கூட்டணியின் மூலமாக நிச்சயமாக மதுவை ஒழிப்போம். திமுக தான் ஆட்சியில் இருக்கு, திமுக தான் நடத்துது. அப்ப திமுக சொல்லி தான் ஒழிக்க போறோம். நீங்க சொல்லவே இல்லை. பொறுத்து பாருங்க, பொறுத்து என்ன தயக்கம் கேட்கறேன். ஒன்றிய அரசு நீங்க வந்து ரொம்ப கடுமையா இருக்கிறீங்க. ஒன்றிய அரசு எங்க எதிரி அரசு. ஒன்றிய அரசு இந்தியாவுக்கு எதிர்ப்பான அரசு, சனாதன அரசு, மதவாதி அரசு, மதங்களை பேரில் வந்து நாட்டில் கலவரத்தை உருவாக்கக்கூடிய அரசு. அதனால எங்களுக்கு அதை பத்தி எங்களுக்கு வந்து அப்படிதான் கேட்போம். கேட்கிற மொழி அப்படித்தான் இருக்கு. இங்க வந்து நாங்க இப்படிதான் கேட்போம். உங்க இஷ்டம், நீங்க எப்படிமா வச்சுக்கோங்க, கவலை இல்லை. ஒன்றிய அரசு ஒரு விஷயத்துல ரொம்ப பாராட்டினாரு திரும்ப சொல்லுங்க. அவங்க கூட பாருங்க, ஆட்சி அதிகாரத்துல கூட்டணி கட்சியில பங்கு கொடுக்குறாங்க, பெரும்பான்மை வின் பண்ணா கூட. ஆனா இந்த திமுக அரசு கொடுக்கவே மாட்டுது. இதுல நான் பிஜேபி பாராட்டன்னு சொல்றாரு, நீங்க எதிரின்னு சொல்றீங்க. ஆமா, அந்த வகையில் அந்த செயல் திட்டத்துல நாங்க பாராட்டோம். அப்ப வந்து பிஜேபி திமுக பாடம் கற்றுக்கணும். அதை வந்து மாற்றுக்கிறதுக்கு தலைவர் சொல்றாரு. அப்புறம் என்னன்னு அதான் அவங்க வந்து கூட்டணியில் கூட மாநிலத்தில் கூட்டாட்சி, மத்தியிலும் கூட்டாட்சி அப்படின்ற ஒரு தத்துவம் உருவாகுவதற்கான மாநிலத்தில் தான் கூட்டாட்சின்ற பேச்சுக்கு வழி இல்லை, அதுக்கான இடமே இல்லைன்னு சொல்லிட்டு அதிமுகவும் சீல் வச்சுட்டாங்க, திமுகவும் சீல் வச்சுட்டாங்கல்ல. அப்படி இப்போ வச்சிருக்கலாம். நாளைக்கு சட்டமன்றம், தொங்கு சட்டமன்றம் வந்தா அப்போ அப்படிப்பட்ட தொங்கு சட்டமன்றம் தான் உருவாகும் என்று பெரிய பெரிய பத்திரிகையாளர்கள்லாம் சொல்றாங்க. இல்லைன்னா நீங்க திமுக கூட்டணி வலுவா இருக்கிறீங்க, அதை நாங்கள் இன்னமும் ஏற்கிறோம். அப்படி இருக்கும்போது எப்படி தொங்கு சட்டமன்றம்லாம் உருவாகும்? நம்ம எப்படியும் வந்து பயங்கரமா உழைச்சி வட மாவட்டத்தில் முழுக்க படிக்க சமூக ஓட்டு ஃபுல்லாக அப்படி திமுக வாங்கி கொடுக்க போறீங்க. ஒரே ஒரு ஓட்டு செதறாமல் திமுக குழப்போகுது. அப்படி இருக்கும்போது தொங்கு சட்டமன்றமும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஒரு துளி கூட கிடையாது. இதே பத்திரிகையாளர் போரிலும் நான் சொல்றேன். அவங்க உங்க பத்திரிகையாளர் உங்கள்ட்ட அப்படி சொல்லியிருக்காங்க, எங்க பத்திரிகையாளர் எங்கிட்ட அப்படி சொல்லியிருக்காங்க. என்ன பத்திரிகையாளர்ன்றது நம்ம ரிசல்ட் வரப்ப பார்த்துக்கிறோம். இல்லைன்னா நான் என்ன கேட்குறேன்னா, திமுக கிட்ட ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வந்து அறிவாலயத்தில் போய் அன்னைக்கு கேட்டிருந்தாருன்னா அது எவ்வளோ பெரிய பூதாகரமான விஷயமா இருக்கும். திருமாவர்கள் தான் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பார். ஏன் அதை ஏற்படுத்தி விட்டுட்டாருன்னு கேட்குறாங்க. கேட்குறப்பதான் கேட்போம். சும்மா பைத்தியகாரத்தனம் எல்லாம் 4 நட்சத்திரம் சரி இல்லையாண்ணா, எனக்கு புரியலண்ணா. இதெல்லாம் நீங்க இந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா 4 நட்சத்திரம் வந்து பார்த்து நீங்க போய் கேட்கலாம். நாங்க வந்து மக்களுடைய சூழ்நிலை எப்ப மக்களுக்கு என்ன தேவையோ அதை உணர்ந்து அப்போது கேட்போம். இப்போதைக்கு எங்களுடைய ஒரே நோக்கு வந்து கள்ளச்சாராயத்துல பல பேர் செத்து சுண்ணாம்பு மது ஒழிப்பு, மதுவை ஒழிப்போம் என்பது. அது கேட்கலைன்றது உங்களுக்கு எப்படி தெரியும்?
ஆனா என்ன நீங்க தான் சொல்றீங்க தமிழ்நாட்டுல வந்து நாங்க வந்து ஒரு சட்டம் ஏற்ற போறோம். திருப்பி என்ன டென்ஷன் ஆகிக்கிட்டே இருக்கிறீங்க. அவர் படிச்சதை படிச்சு காட்டிட்டு சின்ன பிள்ளைக்கு மாதிரி கேட்கலன்றத பூரண மதுவிலக்கை உருவாக்க வேண்டும் என்று எங்க தலைவர் கோரிக்கையை கொடுத்த பேப்பரை தான் காட்டினேன். அதை நீ இப்ப போடணும். தைரியமான ஆளா இருந்தா அதை வந்து முன்னாடி போடணும். ஸ்கிரீன்ஷாட் எடுத்து முன்னாடி போடணும். கேமராமேன் அதுதான் சொல்றேன். மதுக்கடைகளே குறைங்கன்னு சொன்னாரு அண்ணன் திருமாவளவன், மது விற்பனையை குறைங்கன்னு சொன்னாரு அண்ணன் திருமாவளவன். அப்புறமா நீங்க மதுக்கடைகளை மூடுன்னு சொல்லியிருக்காரு திருப்பி பூரண மதுவிலக்கை உருவாக்க வேண்டும் வரி. அந்த வார்த்தை வந்து மட்டும் உங்களுக்கு தெரியாம தமிழ்ல உங்களுக்கு பிழை வருது. சரி ஓகே, நான் என்ன கேட்கறேன்னா இந்த 26 தேர்தல் வரப்போகுது. அது இன்னும் எப்போ இருக்குது? இன்னொரு 15-18 மாசம் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்ப வரைக்கும் திமுக அரசு மூடல இந்த ஆட்சியர் வரைக்கும். அடுத்த முறையும் வந்து மூட மாட்டேன்னு சொன்னா அண்ணன் திருமா அவர்கள் திமுக கூட்டணியில் அப்பயும் இருப்பாரா? அது அப்போ வந்து கேளுங்க அந்த கேள்வி. அப்ப அந்த எலெக்ஷன் அப்ப இது மாதிரி வரும்ல, அப்போ மது ஒழிப்புன்றது விசிகாவோட பிரதான கொள்கை கிடையாது அப்படின்னு உங்க ஆசை, உங்க கேள்வி. இதே நான் ஒரு கேள்வி அவங்க கூட கேட்டிருந்தா நீங்க எப்படி மாதிரி கேளுங்க. நான் திருப்பி சொல்றேங்க, படிச்சபடி சொல்றேங்க. பூரண மதுவிலக்கை உருவாக்குவதுதான் விடுதலை சிறுத்தையுடைய இப்போதைக்கு இருக்கிற செயல் திட்டம். நிச்சயமாக நாங்கள் பூரண மதுவிலக்கை தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவில் உருவாக்குவோம். அப்புறம் என்ன? முன்னாடி ஸ்டாலின் சந்தித்துக்கு முன்னாடி எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, நான் முதற்கொண்டு என்ன சொன்னேன்னா திமுகக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் திரும்ப ஒரு செக் வச்சிருக்காரு. நான் சொன்னேன் ஒரு பெரிய ஒரு பயத்தை வந்து உண்டாக்கியிருக்காரு. இன்னைக்கு வந்து விசிகா வந்து நம்ம வீட்டில் போயிடுவாங்களா அப்படின்ற பதட்டத்தை வந்து திமுக இருக்குன்னு நானே பார்த்தேன். ஆனால் இப்போ போய் பார்த்துட்டு வந்த உடனே வந்து இல்லைங்க, திரு ஸ்டாலின் அவர்கள் தான் விசிகாவுக்கு ஒரு செக் வச்சிட்டாரு, திரும்ப அவர்களை கூப்பிட்டு பேசி அமைச்சிட்டாரு, இதுக்கப்புறம் அவங்க பேசவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசுகிறாங்க. யாருக்கு யார் செக்கு வைக்கிறத பற்றிலாம் எங்களுக்கு கவலை இல்லை. நாங்கள் யாரும் செக்கு வைக்கிற புத்திலாம் விடுதலை சிறுத்தைகளுக்கு எங்கள் தலைவருக்கு இல்லை. எங்கள் அதாவது பூரணமான மதுவிலக்கை உருவாக்க வேண்டும். மக்கள் பாதிப்படைகிறாங்க. மக்கள் வந்து பாதிப்படைவதால் பல இளம் பெண்கள் இந்த மது குடிச்சு அவங்க புருஷமாரெல்லாம் செத்து போயிடுறாங்க. அவ்வளவு சிக்கல் இருக்குது. அதை ஒரே ஒரு மரக்காணத்தில் மட்டுமே 300 இளம் விதவைகள் இருக்கிறார்கள்ன்ற வழியிலிருந்து எங்கள் தலைவர் வந்து அறிவித்திருக்கிறார். ஆட்சி அதிகாரத்துல பங்கு நான் வாங்குவோம். ஒரு காலத்துல வருங்காலத்துல தலைவர் தமிழக முதல்வராக தலைவர் திருமாவளவன் வருவார். அப்ப என்ன சொல்றேன்? அப்ப என் கட்சியில வந்து சேர்ந்துக்கிறியா? உனக்கு இளைஞர் அமைப்பு என் பொறுப்பை உனக்கு வாங்கி தர்றாங்க. விடுதலை சிறுத்தைகள் அதிவிரைவில் எங்கள் தலைவர் தமிழகத்தின் முதல்வராவார். அப்ப அடுத்த கட்சியில வரியா? வரவேற்கிறேன். ஆனா நீங்க அதுக்கான ஆயத்தத்தை ஏன் உனக்கு தெரியல? நாங்க என்ன பண்ண முடியும்? கட்சியை வந்து 90 ஆரம்பிக்கும் போது சும்மா வந்து அன்றாடம் காட்சியில வச்சு தான் கட்சி ஆரம்பிச்சாரு. எங்களை யாரும் நாங்க பேசுறது கூட போட மாட்டாங்க. 2016 இருந்து மது ஒழிக்க வேண்டும் என்று சசி பெருமாள் இறப்புக்கு பின்னாடி நாங்க போராடி கொண்டிருக்கிறோம். யாரும் கேள்வி கூட கேட்டதில்லை. இன்னைக்கு தமிழக அரசியல் வரலாற்றிலேயே, ஏன் இந்திய அரசியல் வரலாற்றிலே ஒரு தவிர்க்க முடியாத சக்தியா வளர்ந்திருக்கிற விடுதலை சிறுத்தைகள் நாளைக்கு எங்கள் தலைவர் தமிழக முதல்வராக இந்தியாவுடைய பாரத பிரதமராக கூட வரலாம். அன்னைக்கு வந்து நீங்க கேளுங்க மது விலக்கு இருக்கா இல்லையான்னு. என்னமோ நாங்க வருஷம் பூரா கட்சி ஆரம்பிச்சதே திமுக முதல்வராக்குறதா இல்ல திமுகவுக்கு முட்டு கொடுக்கறதே எங்க வேலை பண்ற மாதிரி உங்க மற்ற ரகமான கேள்விகளை கேட்டு எங்களை டென்ஷன் ஆக்குறத விட இந்த இன்டர்வியூத்தோடு முடித்துக் கொள்வது சிறப்பு என்று நான் கருதுகிறேன். நிறைவான கேள்வி. திருமாவளவனுக்கும் விசிகாவினுடைய நிறைய தொண்டர்களுக்குமே வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கேற்கணும், இந்த மதுக்கடைகளை மூடணுன்ற விருப்பம்லாம் இருக்கு. ஆனா சில பேர் விசிகா இருக்கக்கூடிய சில பேர் வந்து திமுகவை ஆதரிக்கக்கூடிய நபர்களாக இருக்காங்க. அவங்க தான் கன்வின்ஸ் பண்ணி திமுக கூட இருக்கிற மாதிரியும் இந்த மதுக்கடைகள் மது ஒழிப்படுறது மது விற்பனை குறைப்பு மாதிரியும் ஆக்கிட்டாங்க. இதுக்கு காரணம் விசிகா இருக்கக்கூடிய சில திமுகவினுடைய ஆதரவாளர்கள் தான் சொல்றாங்க. அது உங்களுக்கு அது உங்களுடைய ஆசை. கட்சியை குழப்பத்தை உருவாக்குற மாதிரி உங்களுமே ஆளு பேசலாம். அப்படிலாம் இல்லை. விடுதலை சிறுத்தையுடைய ஒற்றை தலைவன் எழுச்சி தமிழர். எழுச்சி தமிழர் கிழக்கு பக்கம் காட்டினா கிழக்கு பக்கம், மேற்கு காட்டின பக்கம்னா மேற்கு பக்கம். தலைவருடைய ஒற்றை சொல், ஒற்றை கருத்து அவர் தாய் சொல்லாக எடுத்துத்தான் எங்கள் கட்சியில் இருக்கிற அனைவருமே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். யாரையும் கொச்சைப்படுத்துவதை போல இப்படி கேள்வி கேட்பதே தவறானது. நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக நன்றி. நன்றி, வணக்கம். பிக் பேங் தமிழ் BBT